ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிராமத்தில் துறவி ஒருவர் வசித்து வந்தார். அவர் ஓர் சிவன் பக்தர். மக்கள் அவருக்கு உணவு அல்லது பணத்தை கொடுத்து உதவுவார்கள். துறவி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் துறவி ஆற்றங்கரையில் நடந்து சென்றபோது பை நிறைய தங்க காசுகள் கீழே இருப்பதைக் கண்டார். அதை அவர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஓர் ஏழை எளியவன் அவரிடம் வந்து கொஞ்சம் பணம் அல்லது உணவினை கொடுக்கும்படி கேட்டான். ஆனால் துறவி மறுத்துவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார். சிறிது தூரம் சென்ற பிறகு தரையில் ஓர் வைரம் மின்னுவதைக் கண்டார். அவர் அந்த வைரத்தை எடுக்க குனிந்தவுடன் ஒரு திருடன் அவரின் தங்க காசு பையை திருடி கொண்டு ஓடினான். கீழே இருந்தது வைரம் அல்ல, அது ஓர் கண்ணாடி துண்டு என்பதை அறிந்த துறவி ஏமாற்றத்துடன் நடந்து சென்றார். சிறிது தூரம் சென்ற பிறகு சிவபெருமான் மனித உறவில் துறவியை சந்தித்தார். அவர் துறவி கையில் 2 பழைய நாணயங்களை கொடுத்துவிட்டு, தயவு செய்து இந்த நாணயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். வீட்டிற்கு செல்லும் வழியில் மீனவனின் வலையில் சிக்கி 2 மீன்கள் துடித்து கொண்டிருந்தன. அதை கண்ட துறவி அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரிடம் இருந்த 2 பழைய நாணயங்களை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக மீன்களை பெற்றுக்கொண்டார். வீட்டிற்கு திரும்பிய துறவி மறுநாள் காலையில் மீன்களை ஆற்றில் விட முடிவு செய்தார். மறுநாள் காலையில் அவர் வந்து பார்த்தபோது மீன்களுடன் சேர்ந்து 2 வைரங்களும் இருந்தன. துறவி மிகவும் குழப்பத்தில் இருந்தார். அப்பொழுது சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து, ஆற்றில் இருந்த அந்த மீன்கள் தற்செயலாக வைரங்களை விழுங்கிவிட்டன என்று கூறினார். அவற்றின் உயிரை காப்பாற்றியதற்காக அவைகள் உங்களுக்கு பரிசாக இந்த வைரத்தை அளித்தன என்று சிவபெருமான் கூறினார். துறவி ஆனந்த கண்ணீருடன் நன்றி தெரிவித்தார். ஒரு பை நிறைய தங்க காசுகள் கிடைத்தது. ஆனாலும் நீ ஏழை எளியவனுக்கு உதவவில்லை. வைரத்தின் மீதான பேராசையால் திருடனிடம் தங்க காசுகளை இழந்தாய். ஆனால் மீன்களுக்கு உதவியதால் வைரங்கள் உன்னை தேடி வந்தது. எனவே பேராசை கொள்ளாமல் பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை நினைவில் கொள் என்று சிவபெருமான் கூறினார்.